உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் பல்லவன் வந்துட்டு திடீர்னு காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடுப்பில் திட்டி பயங்கரமாக ஒரு சண்டை போட்டாலும் உடனேக்குடனே சமாதானமாகி அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பரவாயில்லண்ணே, விடுண்ணே, நீ தானேண்ணே அப்படின்னு இங்கிட்ட பல்லவன் சொல்கிறதும், நிலா கிட்ட என்னதான் சோழன் வந்து கடுப்பாக பேசினாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் சமாதானமாயிடுறதும் இது வந்து ஐயனார் குடும்பத்துக்கே உரிய ஒரு தனி ஸ்பெஷல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா வந்துட்டு தேன் கேட்டதை வந்துட்டு அப்போதைக்கு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போவே பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், அன்றைக்கி கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கும்போது பரவாயில்ல விடுடா அப்படின்னு நிலாவும் விட்டுடுறாங்க. ஸோ காணா போனதுக்கப்புறமா தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பார்த்தா இங்கே என்ன எதுனே கேட்காம சோழன் போட்டு செம்மையாக அடித்ததுக்கப்புறமா கூடவே 4-5 வார்த்தைகளையுமே விட்டுடுறாரு. இதுக்கு தான் நம்ம தனியாக வரணும்னு சொன்னேன், நீ தான் ஒன்னால தான் எல்லாமே, இப்போ இதெல்லாம் தேவையா சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னது இங்கே சேரனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது வாடா உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டான் இனிமேன்னு சொல்லி பல்லவனையுமே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் கடைசியில் என்ன நடந்திருக்குன்னா, எதுக்குடா நீ தனியாக போன, எங்கடா போன அப்படின்னு கேட்கும்போது, அன்னிக்காக தேன் வாங்க தான் நான் போனேன், திரும்ப வரும்போது பாதையை நான் விட்டுட்டேனே எங்கேயோ, ஆனால் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தாலும் டவர் இல்லாமல் கால் போக மாட்டேன்ருச்சுண்ணே அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. எங்கே சோழனும் நிலாவும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அவங்களும் திரும்ப வந்ததுக்கப்புறம் பல்லவன் இதுக்காக தான் அங்கே போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது உடனே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பல்லவன் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே சோழனுமே போயிட்டு சாரி சொல்லிடுறாரு. அண்ணா அடித்தது வலிக்குதாடா, சாரிடா அப்படின்றாங்க. அப்படியாண்ணே, நீ என்ன அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ மறுநாள் காலையில் ஆகுது. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. பட் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. ஏன்னா நடேசன் அப்படி ஒரு வேலையை வீட்டில் பண்ணி வச்சுருக்காரு. வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்டுங்கிற பேரில் இருக்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அங்கே உட்காந்து குடிக்கிறதும் டான்ஸ் ஆடுறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் வீட்டையே குப்பை மாதிரி ஆக்கி அங்கங்கே அந்த குடிச்சு போட்ட கிளாஸாக இருக்கட்டும், கிச்சனில் போயிட்டு முட்டையை ஊற்றி அங்கே அடுப்பெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு ஆக்கி, பத்தாததுக்கு நிலாவோட ரூம்குள்ளாரே போய் அங்கேயும் ஒரு குடிச்ச அந்த ஒரு கப்பு கிடக்கிறத பார்த்தோன்னே நிலாவுக்கு செம்ம கோவமாகுது. வந்து பார்த்த உடனே வீடே இப்படி கிடக்க ஒரு மாதிரி வாடடிக்குது வீடே அப்படின்ற மாதிரி எல்லாருமே முகத்தை சுளிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் வீட்டில் இல்லை, அவர் வெளியில் போயிருக்காரு. எல்லாருக்குமே அப்படி ஒரு கடுப்பாகுது. இப்படி சோழன் பார்த்துட்டு கத்துறாரு, பாத்தியானே இந்த ஆள் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு அப்படின்ட்டு. சேரனுக்குமே அப்படி கோவம் வருது. என்னடா அவர் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காரு, வீட்டையே இப்படியாக்கி வச்சிருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சேரனுமே புலம்பும் போது நிலாக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. சரிண்ணே, நான் இப்படிலாம் அவர் பண்ணுவாருன்னு நான் நினச்சே பார்க்கல, படித்து நான் சொல்லிட்டு தானே போனேன், குடிக்க வேணாம், ஒழுங்காக மாத்திரையை போடுங்க, குடிச்சிட்டே உட்காந்துருக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் அப்படிங்கிறாங்க. பல்லம் அப்படியே பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் அந்த ஆளை பற்றி என்ன நினச்சிங்க, உங்கள் முன்னாடி நீங்கள் ஏதோ சொல்கிறத கேட்குறாருங்கிறக்காக நீங்கள் இல்லாததான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இந்த 3 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு அண்ணி, அவர் இஷ்டத்துக்கு இருப்பார்ல, கேள்வி கேட்க ஆள் இல்லைல்ல அப்படின்னு இந்த சைடு பல்லவனும் சொல்லும்போது நிலாவுக்கு அப்படியே கடுப்பாகுது. சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரூம்குள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்து பார்த்தா அங்கேயும் ஒரு பேப்பர் கப் கிடக்கணுன்னு நிலாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வேகமாக வெளியில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் கத்துறாங்க. சேரன் பார்த்துட்டு, எப்பா என்னப்பா ஆச்சு நிலா அப்படிங்கிறாங்க. அண்ணன் ரூம்குள்ளே போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ரூம்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அங்கேயும் ஒரு டம்ளர் கிடக்கு. அதை பார்த்ததுமே அப்படி ஒரு கோவம் வருது. என்னப்பா இப்படிலாம் அவர் பண்ணியிருக்காரு, வரட்டும் அவர் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, அண்ணே நீங்கள் அமைதியாக இருங்க, அவரே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. சேரன் வேகமாக போயிட்டு எல்லாத்தையும் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாரெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறாரு. அண்ணே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வீடெல்லாம் இப்படி இருக்கே, க்ளீன் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுண்ணே, அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் வீடு இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலா, உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்லப்பா, அருவருப்பாக இருக்குன்னு ஒரு மாதிரி பண்ணுறியே, வாந்தி வர மாதிரிலாம் கூட பண்ணல, நான் கூட்டிடுறேன்ப்பா இருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்து 4 வார்த்தையாவது நான் கேட்காம விட மாட்டேன், வீடா இது, வீடுன்னு நினச்சாரா என்ன நினச்சாரு அவர், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கடுப்புலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ரொம்ப கூலாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு வந்து சைக்கிளை நிப்பாட்டிட்டு இறங்கி வராரு. ஸோ இதை பார்த்த பல்லவன் போயிட்டு, அண்ணி அங்கே பாருங்கள், அவர் லோட் அடிக்கவும் போல இருக்குது, வண்டி இங்கே தான் நிற்கிது, சைக்கிளில் தான் போயிருக்காரு, அப்போ எங்கேயோ டீ கடைக்கு இங்கே மாதிரி எங்கேயோ அவங்க ஃப்ரெண்டுங்க கூட தான் உட்காந்துட்டு வராரு போல இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா ஜன்னல் சைடு எட்டி பார்க்கும்போது பார்க்குறாரு, கார் நிற்கிது, வீடு திறந்துருக்கு அப்படிங்கும்போது, ஓ வந்துட்டாங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வந்துட்டு, அட வந்துட்டிங்களா எல்லாரும், எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி போச்சு ஹனிமூனுக்கு, குடும்பத்தோடு போனீங்களே நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறாரு. யாருமே எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி கோவத்திலே முறைச்சிட்டே இருக்கும்போது, டே என்னடா ஹனிமூனுக்கு போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வருவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் எதுக்கடா என்னைய பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. சேரனாப்பா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்
அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. வீட்டை பார்த்தீங்களா முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அப்படியே பார்க்குறாரு, அங்கங்கே டம்ளர் டம்ளராக கிடக்கு. அப்படியே மிக்சரெல்லாம் அப்படியே இறச்சி போட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒரு சைடு சுருட்டி போட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே ஐயோ, இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து போடாமல் விட்டுட்டோமோ, அவன் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானுங்க, இப்போ என்னைய மாட்டி விட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, இதுதானே, இது என்ன இப்போ எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு, இதுக்காக எல்லாரும் என்னை பார்த்து இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேகமாக எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வேகமாக தூக்கி போட்டு வராரு. உள்ளே வந்துட்டு இப்போ நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாரு, பாட்டு பாடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. கிச்சனுக்குள்ளே போனால் அங்கேயும் பின்னாடியே சேரன் போயிட்டு, பா என்னப்பா அது அடுப்பெல்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, என்னப்பா பண்ணி வச்சிங்க, முட்டையெல்லாம் அங்கங்கே ஊற்றி என்னப்பா இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடாப்பா 2 முட்டையை உடச்சி ஆம்லேட் போட்டேன், அதில் கொஞ்சம் அங்கிட்டு சைடில் கீழே ஊற்றிருச்சு, அதுக்கு என்னப்பா தொடச்சா போவாதோ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கேட்க அப்படி எல்லாருக்குமே கோவம் வருது. நிலா வேகமாக எழுந்து உள்ளே வராங்க. வந்துட்டு அங்கிள் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆரம்பிச்சிட்டால, அவள் அமைதியாக இருக்காளேன்னு நினச்சேன், போச்சு இன்னைக்கு கச்சேரி தான் அப்படின்ட்டு, சொல்லுமா என்ன இப்போ திட்ட போறியோ அப்படிங்கிறாங்க. திட்ட போறியாவா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், இதை என்ன வீடுன்னு நினச்சிங்களா இல்லை பாருன்னு நினச்சிங்களா, இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க, ஒரே குப்பையாக குடிச்சிட்டு அப்படி இப்படி அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, இத்தனை கிளாஸ் அவங்க ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு, அப்படின்னா ஃபுல்லாக குடிச்சிட்டே தான் இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே நடேசன் அலர்ட் ஆகுறாரு. ஐயோ எல்லாரும் சேர்ந்து வந்து இங்கே உட்காந்து ஒன்றா குடித்தோன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் இவள் பேயாட்டம்லாம் ஆடுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே, என்னம்மா நான் தான் மாற்றி குடித்தேன், இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க வருவாங்க இன்றைக்கி அப்படிங்கிறது தெரியாமல் திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. எல்லாருமே கரெக்டாக வீட்டு வாசல் வந்துட்டு, நடேசா என்ன பண்ணுற, ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு எல்லாருமே விறுவிறுன்னு 4 பேருமே உள்ளே வராங்க. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது. சோழன் வேகமாக போய் திட்ட ஆரம்பிச்சிடறாரு. யோ நில்லுங்க, யாரை கேட்டு நீங்களாம் உள்ளே வரீங்க, என்ன அது கையில் அப்படிங்கிறாரு. ஸோ கவர் வச்சிட்டு இருக்கும்போது வேகமாக அதை வாங்கி ஓப்பன் பண்ணுறாரு. ஃபுல்லாக அதில் பாட்டிலு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, நிலா இங்கே வா, நிலா இங்கே வந்து பாரு நீ அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்கும்போது பள்ளம் ஒரு மாதிரி கோவத்திலே நிற்கிறாரு. இந்த சைடு நடேசன் பார்த்துட்டு, ஐயோ இவன் வேற எல்லாத்தையும் அவகிட்ட காட்ட போகிறானே, இன்னும்ல அவள் ரொம்ப ஆடுவா அப்படின்ட்டு, டே என்னடா அப்போ நீங்களாம் இல்லையேன்னு நினச்சிட்டு அவனுங்க வந்துட்டானுங்க, இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, அவனுங்களாம் போயிடுவானுங்க, போங்கடா எல்லாரும் அவன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சமாளிக்க பார்க்குறாரு. அப்போ அப்படிங்க ஈஸியாக தப்பிக்க பார்க்குறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு, இங்கே பாருங்களா இந்த ஆள் தனியாக உட்காந்து ஒன்று இந்த வீட்டில் குடிக்கல, இவங்க எல்லாத்தையும் வர சொல்லி டெய்லி இப்படி தான் பண்ணியிருப்பாங்க போல், அதனால தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. இங்கே பாரு கவர் ஃபுல்லாக வெறும் பாட்டிலும் ஸ்நாக்ஸுமாக தான் இருக்குது, இந்த டம்ளர் பாரு ஏகப்பட்ட டம்ளர் இருக்குது, உட்காருங்க உட்காந்து குடிச்சிட்டு இன்னும் எல்லா டம்ளரையும் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே ஒரு மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி மாற்றி பார்த்துக்கிறாங்க. நடேசன் கண்ணை காட்டுறாரு, இப்படி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நடேசா நாங்கள் சும்மா அந்த வழியாக வந்தோம், உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், சரி பாரு நீ அப்படின்ட்டு விறுவிறுன்னு அவங்களும் போயிடுறாங்க. நிலாவுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. நீங்கள் என்ன தான் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் சரி வீட்டை மாற்றணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கொஞ்சமாவது மாற்றணும்னு நினச்சாலும் மாறவே விட மாட்டிங்களா நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கல்ல என் அப்பா எப்படிலாம் பேசினாரு, இன்னும் எவ்வளோ பேர்லாம் வந்திருந்தாங்க, அவங்க அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் ஒரு வார்த்தை நான் விட்டு கொடுக்காமல் பேசினேன்ல, எல்லாத்துக்கும் மேலே நான் சோழனோட அப்பா என் அங்கிள்னு சொல்லிட்டு உங்களை எவ்வளோலாம் தூக்கி வச்சு பேசினேன், நான் பேசின வார்த்தைக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை எங்கேயாவது கொடுக்குறீங்களா, இப்படியெல்லாம் இந்த வீடு இருந்து இந்த டைம் எங்கள் அப்பா அம்மா என் வீட்டில் இருந்து யாராவது வந்தாங்கன்னா இதை பார்த்து என்ன நினைப்பாங்க, ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் என்னை இருக்க விடுவாங்களா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னோட பிடிவாதத்தினால தான் நான் இங்கே சோழனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் நான் இருக்கேன், ஒரு நிமிஷம் நான் இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் கிளம்புறேன்னு சொன்னேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ இவன் என்ன அந்தால திட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைக்கு உழ வைக்க வராளே அப்படின்ட்டு, நிலா இரு நிலா, அந்தால பண்ண தப்புக்கு நீ அப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்படின்னா நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிறாரு. ஐயோ சோழன் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசனை பார்த்து திட்டிகிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இங்கே பாருமா நீங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, சவாரியும் ஒன்றும் இல்லை, அதனால தான் சரி அங்கே இங்கேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுங்க கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு என் வீடு தானேன்னு கூட்டிகிட்டு வந்தேன், என்னம்மா அப்போ என் வீட்டில் தானே உட்காந்து குடித்தேன், ரோட்டில் உட்காந்து குடித்தேன் அப்படிங்கிறாரு. இதுதான் அங்கிள் என் வீடுங்கிறீங்களே, இவங்களும் யார் உங்கள் பசங்க தானே, அப்போ உங்கள் வீடு அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு அதில் பங்கு இல்லையா, என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா ஒரு மாதிரி பேசினோன்னே, ஆஹா இவ பேச ஆரம்பிச்சானா இன்னும் லா அண்ட் ரூல்ஸ் எல்லாம் பேசுவா, பேசாமல் நம்ம அடங்கி போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு, இப்போ என்னம்மா உனக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிக்கக்கூடாது அவ்வளோதானே, சரி வீடு நான் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணலை நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கூலாக வெளியே போயிடுறாரு.
இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் கடுப்பு வந்தாலும் பல்லவன் போயிட்டு, அண்ணி இந்த ஆள் இப்படி தான் அண்ணி, நான் சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்க, அந்த ஆள் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டார் அண்ணி, ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான், சேரனை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் என்ன ஆயிருப்போனே தெரியாது, முன்னாடியாவது ரொம்ப பண்ணிட்டு இருப்பார், இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏதோ அடங்கி ஒடுங்கி இருந்தாருன்னு பார்த்தா இதோ இப்போ நம்ம வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து திரும்பவும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டார்ல, இப்படி தான் நீ இருக்கும் வீடு முன்னாடி நாங்கள் இருந்த பையன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா இதை இப்படியே விடக்கூடாது, என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே கோவத்திலே உள்ளே போகிறாங்க. இப்போ சேரன் டக்குன்னு பார்த்துட்டு, பாப்பா நிலா ஒரு நிமிஷம் இருப்பா, உள்ளார தான் அதை கப்பெல்லாம் கிடக்கு, அவர் வந்தோடனே தான் க்ளீன் பண்ணணும்னு சொன்னியே, இன்னும் எல்லாமே அப்படியே தான் கிடக்கு, நான் க்ளீன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீ உள்ளே போப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா பரவாயில்ல, நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ பாண்டி பல்லவன் அப்புறம் சோழன் எல்லாம் பார்த்துட்டு, ஆஹா இவன் நம்மளையும் வேலை செய்ய சொல்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொன்ன உடனே, நிற்காதரா சோழா வேகமாக போ, நீ ஒரு விளக்க மாறிடு, நான் குப்பை மரத்தை எடுக்கிறேன், ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்க கிளம்பிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அப்படியே அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளார. அப்போது சேரன் வந்துட்டு, இருப்பா நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா பரவாயில்ல, நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிக்கிறேன், வெளியில் அவங்களெல்லாம் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னா கிச்சன் ரொம்ப அழுக்காக இருக்குது, நான் போய் கிச்சனில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரனும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே அதை தொடச்சிட்டு இருக்கும்போது நிலா சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நான் எப்படிலாம் விட்டு கொடுத்துக்காம பேசினேன், வீட்டை இப்படியாக்கி வச்சுருக்கீங்களே, என் பிடிவாதத்தினால தானே நான் இருக்கேன் அப்படிலாம் வந்து நிலா சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே சேரன் யோசிச்சுட்டே இருக்கும்போது பல்லவன் கூட்டி எடுத்துகிட்டு கொண்டு போகிறாரு. பின்னாடியே சோழன் வந்துட்டு, அண்ணா என்னண்ணா அடுப்பை துடைக்கிறேன்னு வந்துட்டு இப்படி தடவிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நிலா சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நிலா சொன்னதா எதுண்ணே, என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னாலே அதையா அப்படிங்கிறாங்க. டே அது இல்லைடா, நீயே யோசிச்சுப்பாரு, அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து இருக்கணும்னு அதுக்கு ஏதாவது இதாக இருக்கான்னு சொல்லு, நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே நம்மளை தூக்கி வச்சு அது பேசினுச்சுடா, அப்போ நம்ம அதை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்ம ஒரு மாதிரி யோசிச்சா இந்த அப்பா என்னடா இப்படிலாம் பண்ணுறாரு, பாவண்டா அந்த பொண்ணு, பத்தாததுக்கு அது ரூம்லேயே வேற போய் இப்படி போட்டு வச்சுருக்காங்களே, கடுப்பாக இருக்குடா அவரை நினச்சா, ஏன்டா அவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. வீடுண்ணே அந்தால என்ன இன்னைக்கு நேற்று அப்படி இருக்காரு, நம்ம பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் இப்படி தான் இருக்காரு, அந்த ஆளெல்லாம் திருத்த முடியாதுண்ணே, விடுண்ணே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் ஒரு மாதிரி சமாதானம் பண்ணுறாரு. ஆக மொத்தம் வீட்டையே நாஸ்தி பண்ணி வச்சுருக்க போகிறாரு. வந்த உடனே நிலாக்கிட்ட பயங்கரமாக ஒரு திட்டு வாங்குறதோட ஒரு ருத்ர தாண்டவமே நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.